Guys, this video contains strong language and everything in this video is fantastical and imaginary. So, some of it are real and some of it are not real. Please, it may be coincidental, it may be even coincidental that we know your story. So, hope you guys won't get angry or press charges on us. And this video also contains strong languages which includes bad words like fuck you and cool. Hello guys, welcome to On Call Podcast. So நம்ம இருவரும் மறுபடியும் வந்துட்டோம். ஸோ இங்கே நான் இருக்கேன், ஹேரன் நான் இருக்கேன், என்னோட லீடர் ஆடம் இங்க இருக்காரு, அண்ட் அவர் டேடி மிஸ்டர் ரிஷி இங்க இருக்காரு. ஹாய் காய்ஸ். அதுக்கப்புறம் ஆமா அதிசயமா இன்னைக்கு ஷமேந்திராவும் வந்திருக்காரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். So I will pass it on to Adam. அதுக்கு முன்னே நம்ம நல்லா கரெக்டான டைம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 11 okay guys, it's 11-12 நம்ம படி இப்போ ஒரு விஷ் மேக் பண்ணுங்க. 11-12 நம்ம அது மாதிரி போய்க்கலாம். கொஞ்ச நாள்ல எஸ்பி சொல்லிட்டு wish you a Merry Christmas. Wish you a Merry Christmas. Bro, Harren, like, copyright issues, Harren, like. என்னடா ஏன்டா கிறிஸ்மஸ் பாட்டுக்கு என்ன காப்பிரைட்? அது என்னன்னா, இப்ப கிறிஸ்மஸ் பாட்டு வந்து அது லைக் ஒரு மாதிரி லைக் காப்பிரைட் ஃப்ரீ தான் அந்த சாங். ஆனா அங்க வருவாங்க காப்பிரைட் போடுறது. என்னது இல்ல கேள்விப்பட்டிட்டு இருக்கேன். இளையராஜா மேரி கிறிஸ்மஸ் தமிழ் வெர்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதான் எதுக்கோ சொல்லிட்டு இருக்கேன். ஆமா அந்த மனுஷன் பேரை சரிகமா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டேய் அந்த மனுஷனை பத்தி தப்பா பேசாதீங்கடா. இளையராஜா அதுக்கு காப்பிரைட் அடிச்சிருப்பாரு. அவர் பேரை சொல்லி காப்பிரைட் அடிப்பாரா? சோ நாங்க வந்து இப்ப ஈராஜாவை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இளையராஜா பத்தி நாங்க பேசல, நாங்க வந்து ஈராஜா பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சோ வணக்கம் அனைவருக்கும், என்னுடைய many more happy returns of the podcast day. இன்னைக்கு வந்து நம்ம போன எபிசோட்ல வந்து ரொம்ப மங்களகரமா முடிச்சிருப்போம். தேடப்படாத விடைகளுக்கு விடைகள் கிடைக்காம போயிருச்சு, தேடப்பட்ட விடைகளுக்கு மறந்து போயிருச்சு. படம் மாதிரி குழப்பறேன் நான் பேசுறது அப்ப எனக்கே புரியாது. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கமலோட ட்வீட்ஸ் மாதிரி. நம்ம ஸ்ட்ரைட்டா டாபிக்ல வந்துறோம். இன்னைக்கு என்னென்ன டாபிக் பத்தி பேசலாம், டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து let's move on to our horror stories. I mean இது வந்து our daddy கிட்ட போணும். எங்க DDK டாடினா எங்க ரிஷி அண்ணன் தான். ஓகே ரிஷானே, ஓகே இந்த செக்மெண்ட்ல எப்படின்னா, இது நீங்க புதுசா வந்திருக்கறனால இது டோட்டலி பேஸ்ட் ஆன் யூ. நீங்க சொல்றதுதான், நாங்க எதுவுமே நான் உங்ககிட்ட கேள்விதான் எடுத்து வச்சிட்டு இருப்போம். நீங்க தான் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும். ஓகே ஷூர். எஸ், கேள்வி கேளுங்க, ஆன்சர் சொல்றேன். சொல்லுங்க गाइस. 1+1 எத்தனை? 2டா. அண்ணா 2+3. எடம் வடச்சென்னை படம் பாத்திருக்கியா? இல்ல பாத்திருக்கேன்டா. இந்த ஊர்ல நான் தான் டாப், எல்லாம் எனக்கு கீழதான். அதுல ஒரு 2-3 வார்த்தை வரும், அத பேசிடுவேன்னு பயமா இருக்கு. அதான் ஓகே அட்டிங்க அசாம் பாய். ஐயோ யார்டா இவர்கள், எங்க இருந்து வந்திருக்காங்க? நீங்க உங்ககிட்ட நிறைய ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அத பத்தி ஹாரர் பேச முடியுமா? எனக்கு பர்சனலா அவ்வளவு இல்லடா, பட் ஐ ஹவ் ஹர்ட் a lot of stories. அது சொல்லுங்க கேப்போம். உங்களுக்குன்னு ஒரு பட்ட பேரே இருக்கு. என்னதுடா? ஹாரர் டாடிடா. இல்லடா பேயுடன் பேயுடன் உறவாடிய ரிஷி டாடி. பேய்க்கு டிடினா அதுங்க டாடி தான். நான் பேய்லாம் ரேப் பண்ணலடா. இல்ல போன எபிசோட் நீங்க அப்படிதான் சொன்னீங்க, பேய்க்கு டிடி தான். ஓகே, இப்ப நம்ம ஏவன் இருக்குடா. எஸ் சொல்லுங்க. நம்ம புக்கிதிங்க ஏவன் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் நம்மளோட சைல்ட்ஹுட் மால் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மால்ல வந்து ஒரு பழைய கதை இருக்கு. when the mall first opened,
அப்பையில இருந்து ஆக்சுவலி இந்த ரூமர் வந்து ஓடிக்கிட்டு இருக்குல்ல. எப்படின்னா வந்து அந்த நம்ம டிஜிவி இருக்குல்ல, ஆ அந்த TGV? டிஜிவில வந்து எஸ் அந்த டிஜில வந்து முன்ன வந்து ஒரு ஹால் இருந்திருக்கு. ஓகே, ம் சோ ம் ஒரு பேய் படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கு, அந்த ஹால் ஸ்கிரீன் இருக்கும்ல, ஸ்கிரீன் வந்து நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சான். ஓகே, சொல்றா. Sorry to interrupt, but A1 வந்து அவங்க கட்டுறதுக்கு முன்னாடி அங்க வேற ஏதாச்சும் ஒரு பில்டிங் இருந்துச்சா? Or it was just a அது college? வந்து ஆக்சுவலி முன்ன செமெண்ட்ரி. அது என்னடா இது? டேய் இது சீரியஸாடா, கட்டுறாங்க. செமெட்ரிக்கு மேல தானே முன்னாடி லீப்பா பண்ணிக்கிட்டு இருந்தோமா. கராவுக்கில வேற நம்ம பாடின பாட்டு பேய்களுக்கும் டூயட் பாட்டு மாதிரி இருக்கட்டும். சீரியஸா அது வந்து ஒரு அஸ்லியோட செமெண்ட்ரி அது. ஓ சோ அதை அழிச்சு தான் கட்டிருக்காங்க. ஆமா, முன்ன புக்கிட்டிங்லாம் காடு தானே. எந்த cemetery மேலயாச்சும் பில்டிங் கட்டினா கூட அது நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா நம்ம கடந்து வந்த கதை அப்படி. ஸ்கூல்ல பார்த்தா இது ஒரு செமெட்ரி, காலேஜ் பார்த்தா இது ஏற்கனவே ஒரு cemetery. இல்ல அது வந்து உண்மையா அது- cemetery-யா? ஓ எனக்கு ஞாபகம் இருக்கு, பிஃபோர் அது பில்ட் பண்ணும்போதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவ்வளவு சின்ன பையனா நானு. ஸோ ஓகே, நம்ம டிஜிவில வந்து ஒரு ஹால் இருக்கு. அந்த ஹால் வந்து பேய் படம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த ஸ்கிரீன் இருக்கு தெரியுமா, திடீர்னு நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சான். இது வந்து எப்பனா டிஜிவி திறந்து புதுசுலா. சோ இவங்களும் வந்து அந்த ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு வந்து பாத்துருக்காங்க, எதுவுமே இல்ல. சோ திருப்பியும் மூவி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எரிஞ்ச ஸ்கிரீன்லேவா? இல்ல இல்ல எதுவுமே இல்லையா, ஸ்கிரீன் எரிஞ்ச மாதிரி இல்லையா. எரிஞ்ச மாதிரி காட்டி இருக்கலா. எஸ், அப்புறம் வந்து படம் திருப்பி ஓட்டி இருக்காங்க. ஸ்கிரீன் பாதியா பிஞ்சி தொங்க ஆரம்பிச்சிருச்சான். அந்த ஸ்கிரீன் நினைக்கும், நான் என்னடா பாவம் பண்ணேன், இவனுங்க பண்றதுக்கு நான் ஏன்டா அனுபவிக்கிறேன். சோ ஆஃப்டர் தட் மேமா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மோமோ வந்து கூப்பிட்டு அங்க உள்ள எல்லா பேயும் வந்து அந்த ஹால் ஸ்பெசிபிக் ஹால்ல போட்டு அடைச்சிட்டாங்களாம். சோ அந்த ஹால் இன்னும் இருக்கா? அந்த ஹால் ஒன்னும் இருக்கு, பட் வி கான்ட் அக்சஸ் இட்ல. அங்க வந்து 24/7 படம் ஓடிட்டே தான் இருக்குமானா பேய் பாத்து அந்த ஹாலுக்குள்ள. எஸ் எஸ், ஆமா. இது வந்து I heard from multi ரிவீல் பண்ண முடியுமா அது எந்த ஹால் நம்பர்னு? நம்ம போக அதுக்கு நம்பர் used to be hall number 8, but now confirm மாத்திருக்காங்களா? I don't think so la. I don't think so they have number for this la. I think they already cement up பண்ணிருப்பாங்க. அந்த கதவை மூடி இருப்பாங்க தோசை சிமெண்ட்ல. ஆமா. இன்னொன்னு வந்து இது வந்து நான் யூடியூப்ல பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் வந்து நம்ம ஏயோன்ல தான் தெரியுமா, எலிவேட்டர் ஏறுவான், லிஃப்ட் ஏறுவான், ஒண்டியா தான் ஏறுவான். அவன் வீடியோல வந்து அவன் பக்கத்திலே ஆள் நிக்கிற மாதிரி இது இருக்கும், லைக் ஒரு உருவம் தெரியும், ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அது வந்து யூடியூப்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம ஏயோன் கதை, அதுதான். பட் நம்ம ஏயோன் வந்து கம்ப்ளீட்ல. சோ அவ beloved viewers, அந்த வீடியோ கிடைச்சா நான் கண்டிப்பா போடுவேன். ஷூர் ஷூர். ஆனா எப்படி போடுறேன்னு தெரியாது. நான் போடலாம் தானே, அது பிரச்சனை இல்லை. போடலாம், அது போடலாம்டா. ஓகே இந்த சீன்ல கட் பண்ணி போடுறேன். கேன்
ஓகே வாட் ஆனா எனக்கு இன்னும் புரியல லைக் அந்த ஹால வந்து மானிட்டர் வந்து பண்ணிட்டே இருப்பானுங்களா இப்போதான் மானிட்டர் பண்றாங்களான்னு தெரியலடா. பட் பீப்புள் வில் கோ இன் க்ளீன். வேற என்ன பண்ணுவாங்க, படம் ஓடிக்கிட்டே இருக்குமா அந்த மாதிரி தானா. பட் நம்ம எக்ஸஸ் பண்ண முடியாதுல. மேபி அவங்க வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் போய் இது இன்டர்வியூ எடுத்துரும் இது பாக்குறதுக்குன்னே இல்ல அந்த வேலை செய்யறவங்க கிட்ட அதுவும் என்ன பண்ண கதை, அந்த கராஓகே வந்து பக்கத்திலே தான். இருங்க அப்படின்னா ஹால் நம்பர் 9 பக்கத்துலயே தான் இருக்கு. சோ பக்கத்துல 9 ஹால் நம்பர் 9 பக்கத்துல தான் இருக்கோ. டேய் ஓகே, அது வந்து எப்பனாடா இது திறந்த புதுசுல. சோ மேபி அரௌண்ட் 2010 2011. அதுக்கப்புறம் டிஜிவியே 2 வாட்டி ரெனோவேட் பண்ணிட்டானுங்க. சோ எங்க இருக்கு அதெல்லாம் தெரியல இப்ப. ஆனா வந்து நியர் ஹால் நம்பர் 9ல ஏன்னா வந்து அது மேல ஹால் நம்பர் 8 இருக்கு. அதானே அது ஹால் நம்பர் 9 ஆக தொங்கல இருக்கும். நீங்க வேற கராோகே பக்கத்துலன்னு சொன்னீங்களா? சோ மேபி ஹால் நம்பர் 9 பக்கத்துல அங்க தான் இருக்கும். ஏன்னா அது பக்கத்துல ஒரு செவுரு இருக்கும் எல்லாமே. ஆனா வந்து உள்ளுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஒரு பெரிய செவுரு இருக்குமே. டேய் அந்த ஹால் நம்பர் 9ல தான நான் கொஞ்சம் பார்த்தேன். ஐயோ அதானே நாங்களும் அங்க தான் பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி கொஞ்சம் வந்து ஹால் நம்பர் 9ல தான் ஷோ பண்ணாங்க. ஆமாவா? ஆமா, பேய் கதை. ஏன்னா அங்கதான் அது கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன் இருக்குதுனால. செம செட்டடா. இதுல வேற இவன் ப்ளக்ஸ் இருக்கானே. ஆனந்தம் என்ன பண்ணா, கடைசி அந்த கான்ஜரிங் படம் முடிஞ்சோனே அந்த கடைசியில ஒரு போட்டோ வருமே. ஆமா சொன்னாங்க கிட்ட ஒரு போட்டோ வரட்டா. சரி நாங்களும் தைரிய மாதிரி இருந்தோம். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த போட்டோவை பார்த்து ஒரு அள்ளு விட்டுச்சு பாருங்க. தெரியும் நான் வேற தைரியமா ஆக கீழே போய் பாத்துட்டு இருந்தேன். ஆனா இவர் வந்து இன்னும் சீட்லாம் அவர் புக் பண்ணி கால் போட்டு வேற ஐயா தியேட்டரே கோசங்க. அது நம்ம பின்னாடி ஒரு கப்பல் திடீர்னு காணாம போச்சு இருக்கு. அதான் பேய் படத்துல பேய மட்டும் நம்ம பாக்கணும், பேய் ஆட்டத்தையும் பார்த்தோம். அது வந்து ரொம்ப பயங்கரமான ஆட்டம். பின்னாடி 2 பேரு. நான் வந்து இது சொல்றேன், இது புரிஞ்சவன் பிஸ்தா. நாங்க உட்கார்ந்து இருந்தோம். நாங்க ஸ்ட்ரெயிட் ரோ. பின்னாடி வந்து கணக்கா 2 பேர் கப்பிள்ஸ் புரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். ஓ ஓகே. அது அந்த பேய் படம் வேற. அது நம்ம மூக்கு இன்னும் அநியாயமா நடந்துச்சு. இல்லையே நான் பாக்கலையே. ஆக்சுவலி நான் ஒண்ணே ஒண்ணுல நான் தெரிச்சு போயிட்டேன் சீரியஸ்லி. என்ன லைக் பின்னாடி வந்து நாங்க வந்து கொஞ்சம் மேல இருந்தோம். எங்களுக்கு மேல 2 ரூ இருக்கு. ஓகே, அப்ப பின்னாடி வந்து நான் படம் மிட் போர்ஷன்ல இருக்க படம் பின்னாடி சும்மா திரும்பி பார்த்தேன். ஒரு பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்க. மூஞ்சில ப்ளூ கலர் லைட் தெரிச்சிருக்கியா? நல்லா பாத்து பாட்டி கிட்ட போன் வச்சிருக்காங்கட்டு. சரி गाइस, வேற என்ன क्वेश्चन கேளுங்க. ஓகே எஸ் லெட்ஸ். அப்புறம் நீங்க ஓகே இது வந்து நம்ம இப்ப ஏஆனை பத்தி டிஸ்கவர் பண்ணிருக்கோம். என்ன உங்களுக்கு இந்த ரூஃப் டாப் பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரியுமா? நம்ம ஏஆன் ரூஃப் டாப்பா? ஆமா தெரியலடா எனக்கு. என்னதுடா அங்க உண்மையிலே இருக்கா? ஏஆன்ல பேய் கன்ஃபார்ம் இருக்கு, அது 100% எனக்கு தெரியும். ஆனா ஏஆன் ரூஃப் டாப் பத்தி எனக்கு தெரியல. அதுதான். நீ ஞாபகம் இருக்கா வஷி ஒரு அடி பைத்தியக்கார மாதிரி பண்ணானே? ஞாபகம் இருக்கு. வஷி வந்து ஏஆன் பக்கத்திலே தான் இருக்கான். சோ அவனுக்கு வந்து பேய் வந்து அன்னாடிக்கு போய் பாக்கும். இதுல பாக்காது, பாக்க வேணான்னு இருக்கும். அவன் கிட்ட போனா கண்டிப்பா அவன் என்ன மறுபடியும் சாப்பிடுச்சிருவான், கற்பழிச்சிருவான் அப்படின்னு. வஷியோட நாய் பேரு டாஃபி. டாஃபியா? அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஆமா, அது கூடல்ல
அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாய் என்ன பண்ண பண்ணிருக்கு, ஆ. வசியா அந்த நாய் நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கோம் போல. பாக்குற எல்லாத்தையும் மீட்டிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அதான் எல்லாம் வஷியோட டீச்சிங். சரி, நீ எந்த நாய் சொன்ன? வஷி சொன்னியா இல்ல நாய் சொன்னியா? அந்த நாய் 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 ஓகே ஓகே ரெண்டு நாய் இல்ல இல்ல நான் சிம்பிளா சொல்றேன். வஷி என்ற ஒரு நாய், அந்த நாய் ஒரு நாயை வளர்க்குது. ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். ஒன்னு சட்டை போட்ட நாய், ஒன்னு சட்டை போடாத நாய். ஆமா ஒண்ணு முடியும் நாய், இன்னொன்னு முடி இல்லாத நாய். அடடே. இல்ல நாய்களுக்கு ஃபுல்லா முடி இருக்கும், உடம்பு ஃபுல்லா புழு தானே அதுங்களுக்கு. ஆமா அத சொன்னேன், ரோமங்கள். சரி சரி வா நெக்ஸ்ட் டாபிக் போவோம். நாய் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதானே ஓகேண்ணே. சோ நீங்க அதான் சொன்னீங்க, நீங்க லைக் நிறைய பேய் இன்சிடென்ட்ஸ் வந்து நீங்க லைக் அப்படியே சுட்டும் படாம போயிருக்கீங்கன்ட்டு. அது கொஞ்சம் அப்படியே எடுத்துடுங்க. லைக் நல்ல ஒரு நீங்க இது பண்ணதுலே, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலே டஷ் ஷார்ட்டா இருக்கணும். அப்படியே அப்படியே பட்டா அப்படின்னு இருக்கணும். ஆமா அந்த மாதிரினா சரி வெயிட் பண்ண. அது மணிக்கு பேய் படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச பேய் படம்னா சொல்லுங்க. ஹேரனா இருந்தா கண்டிப்பா அரண்மனை ஃபாவ் தான் சொல்லுவான். டேய் இல்ல, அவன் பேய்க்கு இல்ல ஹீரோயின்காக சொல்லுவான். ஆக்சுவலி நான் வந்து இது வரைக்கும் பார்த்து எக்ஸ்ட்ரீமா பயந்த ஒரு பேய் படம். ஆனா அது பேய் படமே இல்ல, சந்திரமுகி தான். சந்திரமுகி பட்டு இல்ல, பட்டு எவன்டா பாப்பான்? பார்ட் 1. ஏன்னா அந்த படம் சின்ன வயசுல பாக்கும்போது நம்ம ஒரு படத்தை நார்மலா பாக்குறது வேற. ஆனா அந்த படத்துல வந்து உண்மையில அந்த விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு இடம் உண்மையுமா இருக்குது, இது வந்து லைக் பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரின்றோன்னு அது கேட்கும்போது அது அந்த டைம் பார்க்கும்போது அதுல பெர்ஸ்பெக்டிவ் லைக் மாறுது. ஆமா அதான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை முதலடி பார்த்தேன். நான் இப்ப வரைக்கும் அந்த படத்தை தனியா உட்காந்து பார்க்க மாட்டேன். சந்திரமுகி. ஆமா கைஸ் வேற உங்களுக்குலாம்? எனக்கு வந்து காஞ்சனா 2 பிடிக்கும். காஞ்சனா 2. யா என்ன தப்பா இருக்குதா? நல்லா இல்ல ஆக்சுவலி காஞ்சனா இல்ல ஆக்சுவலி காஞ்சனா 1 வந்து மினிமம் கொஞ்சம் ஹாரரா தான் இருக்கும். ஆமா அது 1 வந்து அவனுக்கு இன்டிமேட் யூஸ் தெரிஞ்சு காஞ்சனா 3 வந்து ஆக்சுவலி கொஞ்சம் மட்டமான படம் தான் அந்த ஹீரோயின்னால. பட் வந்து அந்த படத்துல வந்து பயங்கரமான சீன் அந்த வீட்டுல போய் பூஜை பண்ண பத்தியா அந்த பொம்மை வச்சுட்டு, அதுமே அது காஞ்சனா 1 தானே? 3. ஆமா அது அந்த மாதிரி சிமிலர் டு தட் சீன் தான் அதுவும். ஓ ஆமா காஞ்சனா 3ல அந்த சீன் இருக்கு. நீ 3 பாத்திரியா? ஒண்ணும் இல்லடா, நீ போய் அந்த சீன் மட்டும் பாரு, அது கொல்ல பயங்கரமா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா காஞ்சனா 1க்கும் 2க்கும் வந்து கனெக்ஷன் இருக்காது. ஆனா காஞ்சனா 1க்கும் 3க்கும் தான் கனெக்ஷன் இருக்கும். 2 வந்து ஒரு வேஸ்டட் ஃபெலோ, forgotten child. ஆமா ஏன்னா என்னமோ 2 வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மூட் இருக்கும். நல்லா அது 2 நல்லா இருக்கும். ஆமா 2 கொஞ்சம் பயமா தான் இருக்கும். எனக்கு 2ல வந்து அந்த பயங்கரமான பண்ண அந்த திரும்ப அந்த ஒரு சீன்ல வந்து அந்த பணப்பெட்டிக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்க அந்த முடி எல்லாம் போடுவாங்க. அந்த சீன் கொஞ்சம் டெரரா இருக்கும். வேற ஜம்பி உனக்கு சொல்லு. எனக்கு சந்திரமுகிதான். சந்திரமுகியா? ஆனா நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த தமிழ் படம் சொல்றீங்களா? இல்ல சொல்றீங்களா? இல்ல ஜெனரலா பேய் படம். எனக்கு தமிழ் சந்திரமுகிய பார்த்தா பயம், ஆனா அந்த மலையாளி சந்திரமுகி பார்த்தா ஆசை. இது சோபனா. ஓ ஓகே புரியுது ப்ரோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓ தப்பா இருக்குதுனா உனக்கு சோபனா வந்து புரியாதுடா. புரிஞ்ச பிஸ்டாடா சீரியஸா? இல்ல ஆனா 2 டைரக்டரும் சுந்தர் சியும் சரி ராகவா லாரன்ஸும் சரி அவங்க பேய் படத்துல பேய் காட்சிகளை வைக்கிறதுக்கு ஐ மீன் அதுக்கு முயற்சி பெருசா இருக்காது. என்னென்ன ஹீரோயின்ஸ் போடலான்னு கரெக்டா பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் ஆக்சுவலி நீ நல்லா நோட் பண்ணினா ஒரு பேய் படம் என்னதான் பயங்கரமா இருந்தாலும் ஆனா அந்த படத்துல வந்து ஏன்னா இன்னும் ஆடியன்ஸ் இழுக்கணும், அட்ராக்ட் பண்ணணும். ஆமா ஆமா. ஆனா ராகவா கேட்டீங்கன்னா
ராகவா லாரன்ஸ் வந்துட்டு ஒன்றும் பரவாயில்ல. ஏன்னா அவர் படத்துல அந்த லைக் அந்த இது இருக்கும். ஆனா சுந்தர் சி வந்துட்டு படம் முடிஞ்சு கடைசியில பாட்டு வைப்பாரு. அங்க இருக்க ஒரு மனுஷன் அங்க இருக்க ஒரு மனுஷன் இல்லடா. ஆக்சுவலி அந்த கடைசி சீன் வந்து நான் கிரெடிட்ஸ் வந்து சுந்தர் சி கொடுக்க மாட்டேன். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹிப் ஹாப் ஆதி. பாத்துட்டால தலைவா அது அந்த பாட்டி விட்டு த பேய் பாட்டு. அந்த கதையை விடுங்க. இடையில வந்துச்சு தெரியுமா சிம்சன்ஸ் ப்ரெடிக்ஷன். என்ன ப்ரெடிக்ஷன்? அந்த டாபிக் அந்த நீ சொல்ல வரது எனக்கு புரியுது. ஆனா அது நீ வெளிய விட்டினா சென்சிட்டிவ். அது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. டேய் பரவாயில்லை, சிம்சன்ஸ் தானே பேசுவோம் வா. சரி சொல்லுங்க. சொல்லு ஷாம். சிம்சன்ஸ் ப்ரெடிக்ஷன் பாரி ட்ரம்புக்கு வந்து உண்மையாலே வந்து அந்த ரேஷ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் வந்து என்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுவானுங்க போவானே தெரியலடா. ட்ரம்புக்கு ரேஷ். டேய் ஆனா எனக்கு தெரிஞ்சு இது தெரியலடா. இது ஆக்சுவலி ஒரு பொலிட்டிக்கலான டாபிக் தான். ஆனா நம்ம ட்ரம்ப் இருக்காரு தெரியுமா, கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தா நல்லா இருக்கும். நான் சொல்றேன்னே, கார்னர்ல ஒரு பையன் ஒழிஞ்சிட்டு இருக்கான். எப்படா என் நாட்டுல அடிப்பீங்க அவங்கள வச்சு சாத்தி விட்டுறாரு வெயிட் பண்ணிருக்காரு ஒருத்தரு. நம்ம மண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எப்படா எங்க நாட்டுல செத்துப்பீங்கன்ட்டு. அவரை சேர்த்துக்க மாட்டாருங்களா, அதனால கொஞ்சம் மண்ட கோளாரு. அதான் இல்ல இல்ல ஏதாவது கொஞ்சம் வந்துச்சுன்னா கூட பிடிச்சு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிருக்காரு. அவரை பத்தி பேசும்போது மண்டகொலை சொல்லுது. ஏன்னா இப்ப புதுசா ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓட்டோ டப்னு யூடியூப்ல. அவன் நம்மளது மண்டகொலை சொல்றோம், அவன் மைண்ட் மென்டல் மென்டலி இல். இது எப்படியாவது அவன் காதுக்கு போயிட்டு நம்ம நியூக்ளியர்ல போட்டுற போறான், பாம்பு போட்டுற போறான். பரவாயில்லடா சாவும். ஆக்சுவலி நான் வந்து இனிஷியலா நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன். லைக் நம்ம இந்த வேர்ல்ட் வார் விஷயத்தை பத்தி லைக் இந்த பொலிட்டிக்கலா கொஞ்சம் பேசுவோம். ஆனா யோசிச்சு பார்த்தா தெரியுது இது லைக் நம்ம சீனாவா வாய் விட்டோம்னா கதையாயிரும். பரவாயில்ல பேசுவோம். என்னை கேட்டோம்னா என்ன தெரியுமா சொல்லுவேன், நம்ம ரொம்பயும் வெண்ணிலாவா இருக்க முடியாது. வெண்ணிலானா என்ன சொல்றேன் புரியுதா? தெரியும் தெரியும். லைக் ரொம்பயும் பார்த்து பண்ண முடியாது. So if you don't have personality, if you don't have something controversial to say, you can't take off. நீ இப்ப பாத்தனா இந்த புது பாட்காஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, யாரு ஜீவனே இருக்காங்க, they all came from controversies. இப்ப ஜீவனோட அந்த கோல்டன் ஷவர் எபிசோட்லாம் பாத்தீங்களா? people அதான் சொல்றேன், people watch him for that. அதுதான் சொல்றேன், நம்ம ரொம்ப பார்த்து செய்ய முடியாது. பேசும்போது பேசுவோம், அது பிரச்சனை இல்லை. கட் பண்றது அப்ப கட் பண்ணிக்கலாம்.